ஸோ இன்றைக்கி நம்ம சேனல் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஃப்ளோட்டிங் எலிமெண்ட் எப்படி எலிமெண்ட்டில் ஆட் பண்ணுறதாங்க பார்க்க போகிறோம். ஸோ ஃப்ளோட்டிங் எலிமெண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஃபார் மெனி திங்ஸ். நம்ம இப்போ எப்படி பண்ணலாம்? ஸோ எலிமெண்ட் இருக்க டெம்ப்ளேட்ஸ் இருக்கா, டெம்ப்ளேட்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா ஃப்ளோட்டிங் எலிமெண்ட் வரும். அதுக்குள்ளே போய்க்கோங்க. இப்போ ஆட் நியூ ஃப்ளோட்டிங் எலிமெண்ட் கொடுத்துக்கலாம். ஓப்பன் பண்ணது இந்த மாதிரி வந்துடுச்சு. ஸோ ஃப்ளோட்டிங் பட்டன் இருக்குது. இங்கே வந்து நேம் யூ டெம்ப்ளேட் இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன நேம் வேணுமோ அதை எடுத்துக்கலாம். நான் இப்போ வாட்ஸ்அப் தான் ஆட் பண்ணி காட்ட போகிறேன் இன் ஃப்ரீ வெர்ஷன். ஸோ வாட்ஸ்அப் ஆட் பண்ணிவிட்டு க்ரியேட் ஃப்ளோட்டிங் எலிமெண்ட் கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டிங் எலிமெண்ட் வந்து ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ எடுத்ததும் பார்த்தீங்கன்னா எப்படி வரும்னா, இங்கே ப்ரோ இல்லாதனால ப்ரோ இதுதான் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இல்லாத பட்சத்தில் நீங்கள் ஃப்ரீ 1 or 2 கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ டெமோ பர்பஸ் அப்படிங்கிறதுனால நான் ஃப்ரீலேயே இன்சர்ட் பண்ணி காக்கிறேன். நம்மக்கிட்ட 2 இடம் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று நான் இன்சர்ட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இன்சர்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. லோடாகி முடிஞ்சதும் நம்ம வந்து சில சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா லோட் ஆகிருச்சு. ஸோ இதுதான் ஃப்ளோட்டிங் எலிமெண்ட். அந்த வாட்ஸ்அப் ஐக்கானை கிளிக் பண்ணால் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதோட இதெல்லாம் எடிட் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ரேண்டமாக ஒரு நம்பர் வந்து மொபைல் நம்பர் கொடுத்துட்றேன். ஸோ அப்போ வந்து அங்கே சேஞ்ச் ஆகிடும். மேலே வாட்ஸ்அப் அண்ட் ஃப்ளோட்டிங் எலிமெண்ட்னு அதுவே இருக்குது. ஸோ அது இஷ்யூ இல்லை. அண்ட் டாப் பார்ன்னு இருக்குங்களா, அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா நீங்கள் இமேஜ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இமேஜை ரிமூவ் பண்ணிவிட்டு நான் என்னோடய லோகோ இமேஜை வந்து இங்கே வச்சுக்கிறேன். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, செலக்ட் ஃபைல் கொடுத்துட்டு உங்களோட கம்ப்யூட்டர்லேருந்து ஒன்று ட்ராக் பண்ணி உள்ளே விடலாம். இல்லைனா செலக்ட் ஃபைல் கொடுத்துட்டு அதுலேருந்து சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிட்டிங்கன்னா அந்த லோகோ இதில் அப்லோட் ஆகிடும். அப்லோட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் அதை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் செலக்ட் ஃபைல் கொடுத்துட்டு அப்லோட் பண்ணிட்டேன். பண்ணதுக்கப்புறம் இதை செலக்ட் கொடுத்தேன்னா இப்போ லோகோ பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், ஸ்டோர் மேனேஜர் இருக்குது. மேலே வந்து அந்த வேறு ஏதோ நேம் இருக்குது. ஸோ அந்த நேமை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நான் வந்து இப்போ உங்களுக்கு ரஃப்பாக காட்டுறதுக்காக டிஜிட்டல் லேர்னிங் அப்படின்னு கொடுத்துட்றேன். அப்புறம் டைட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஓனர் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். ஸோ இங்கே நீங்கள் என்னென்ன அப்டேட் பண்ணுறீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு ரைட் சைடு வந்து சேஞ்ச் ஆகிடும். அப்புறம் மெசேஜ் பபிள் இருக்குது. அதுலேயும் அவங்கள டிஃபால்ட்டாக கொடுத்த நேமை ரிமூவ் பண்ணிவிட்டு நான் வந்து என்னோடய சேனல் நேம் இல்லைனா ஏதோ ஒரு ரஃப்பான ஒரு நேம் வந்து இங்கே அப்டேட் பண்ணிடுறேன். இப்போ ஈஸி லேர்னிங் அப்படின்னு சொல்லி நான் இங்கே அப்டேட் பண்ணிக்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் இருக்குது. ஸோ மெசேஜில் எந்த இஷ்யூ இல்லை, அப்படியே இருக்கட்டும். டைம் ஃபார்மேட் இந்த ஃபார்மேட்டில் இருக்குது, அது நோ இஷ்யூஸ். அப்போ சென்ட் பட்டன் வந்து கிளிக் டு ஸ்டார்ட் சேட்னு இருக்குது. ஸோ உங்களுக்கு வேணும் இங்கே கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு எந்த சேஞ்சும் பண்ண வேண்டியதில்லை, அப்படியே இருக்கட்டும். அடுத்தது ஸ்டைலில் போயிட்டு நீங்கள் வந்து இதை கஸ்டமைஸ் பண்ணிக்கலாங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி. இங்கே ஸ்மாலில் இருக்குது. நான் மீடியம் பண்ணால் கொஞ்சம் உங்களுக்கு பிக்கர் ஆயிரும். ஹை ஃபுல் வச்சிங்கன்னா ஃபுல்லாக இதாகிடும். ஸோ ஸ்மால்லே இருக்கணும். ஸோ ஸ்மாலில் வச்சுட்டேன். அப்புறம் நார்மலாக எப்படி இருக்கும், ஹோவர் பண்ணால் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத கூட நீங்கள் கலர்ஸை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். கலர்ஸ் அப்படிங்கிறது கிளிக் பண்ணி கஸ்டம்னு இருக்குங்களா, ஸோ ஐக்கான் கலர் என்ன இருக்குன்னு சொல்லி இப்போ நான் சும்மா சேஞ்ச் பண்ணுறக்காக ப்ளூ கொடுத்தது. இங்கே பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் வந்து ப்ளூவாக மாறிடுச்சு. இப்போ செகண்டரி வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணும்போது இதாகிடுச்சு. ஸோ இப்போ நீங்கள் ஹோவர் பண்ணால் இந்த கலர்லேயும், நார்மலாக இருக்கும்போது அந்த கலர்லேயும் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இப்போ வந்து நியூ குளோபல் கலர் வந்து எப்படி அப்டேட் பண்ணுறதுனா, இப்போ நீங்கள் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஏதோ ஒரு கலரை செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா, இப்போ செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ளஸ் சிம்பிள் அங்கே மேலே இருக்கா, அந்த ப்ளஸ் சிம்பிளில் வந்து இப்போதைக்கு இப்போ ஒயிட்னு வச்சுக்கோங்களேன், ஒயிட் கலரில் கொண்டு போய் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ப்ளஸ் சிம்பிள் கொடுங்க. ப்ளஸ் சிம்பிளை கொடுத்ததையும் உங்களுக்கு வந்து அதுவே ஓப்பன் ஆகிடும். ஓப்பனில் நீங்கள் ஒயிட்டு இல்லை என்ன நேமோ அந்த நேம் வந்து அங்கே அப்டேட் பண்ணிக்கலாம். அங்கே அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா குளோபல் கலரில் வந்து அப்டேட் ஆகிடும். ஸோ நீங்கள் வேறு எங்கேயாச்சும் அந்த ஒயிட் கலர் இது பண்ணும்போது கஷ்டமாக ஒவ்வொரு தடவையும் செலக்ட் பண்ண வேண்டியதில்லை. நீங்கள் குளோபல் கலர்லேயே போய் அதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. பப்ளிஷ் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா பப்ளிஷ் ஆயிரும். ஸோ இப்போ பப்ளிஷ் கிளிக் பண்ணும்போது ஹேவ் அ லுக்குன்னு இருக்குங்களா, அதை கிளிக் பண்ணி லைவில் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து நியூ சைட்டுங்கிறனால எதுவுமே ஆட் பண்ணல, பிளாங்காக தான் இருக்குது. ஆனால் உங்களுக்கு ஃப்ளோட்டிங் எலிமெண்ட் மட்டும் ஆட் ஆகிடுச்சு. அங்கே உங்களுக்கு ரைட் சைட் கீழே வருது. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அது ஓப்பன் ஆகிடும். ஸோ இப்போ யாராச்சும் உங்களுக்கு வந்து கான்டாக்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படிங்கும்போது அதை வச்சு ஈஸியாகவே கான்டாக்ட் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்தாங்க ஃப்ளோட்டிங் எலிமெண்ட் வந்து வேர்ட்ப்ரெஸ்ஸில் ஃப்ரீயாக வந்து ஆட் பண்ணுறது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.